தேவை தேவை உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியார் தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை வாராயோ மாமி வாராயோ வரலக்ஷ்மி போல வாராயோ அழகாக தொங்கும் தாலி இனி அன்பாலே ஓடு வேலி சூலில்ல காலி ஆவாயே மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை உங்களுக்கு புதுசா வந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தி குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தானே அவங்க காட்டின வழியில தான் நான் உங்களை போக சொல்றேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு விஷத்தை சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். நீங்க அப்ப திருந்தின மாதிரி உங்க மருமகளுங்க இப்ப திருந்து வாங்கல்ல, குடும்பமும் சதையாம இருக்குமே மாமா. பவானியோட நினைவு என் மனசை விட்டு போற வரைக்கும் என்னால இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியாது. சரி, நம்ம குடும்ப நன்மைக்காக நீங்க ஒரு நல்ல முடிவு எடுங்க. அதுக்காக பவானி அத்தைய நான் மறக்க சொல்லல. அவளை மறந்தாதான் மறு கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்க முடியும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா அத்தைய மறந்தா கூட தப்பில்ல மாமா. அத்தைய மறக்க முயற்சி பண்ணுங்க. என் உயிர் போற வரைக்கும் அது நடக்காது. மாமா, என்னம்மா? எனக்கு கல்யாணம் ஆன முதல் 4 நாள் தான் நீங்க என் கையால சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்க. அதுல இருந்து இன்னே வரைக்கும் நீங்க வேதாந்த சமைச்சு தான் சாப்பிட்டுருக்கீங்க. வேதாந்தத்தோட கைப்பக்குவம் வேற யாருக்கும் வராதேம்மா. என் கையால உங்களுக்கு சமைச்சு போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா. மாமா, ரவா கொழுக்கட்டைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. மிளகு வடை சாப்பிட்டுருக்கீங்களா மாமா? மிளகு வடையா? மிளகு வடை புதுசா இருக்கு மாமா. உளுந்த பருப்பு, பெருங்காயம், மிளகு எல்லாத்தையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நரன்னு அரைச்சிட்டு அப்புறம் எண்ணெய் சட்டியில நல்லா எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடா காஞ்சதும் மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா ஈர துணியில பதுசா மெதுவா தட்டிட்டு அந்த சூடான எண்ணெயில அப்படியே விட்டு பொன்னரமா வறுத்து எடுத்தா மாமா, சொல்லும் போதே உங்களுக்கு வாய் ஊர்ல. ஆமா ஆமா. என் கையால சாப்பிட்டு பாருங்க மாமா, அப்புறம் சொல்லுங்க மாமா. மிளகு வடை சும்மா நினைக்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாமா, இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? டூர் பேக்கேஜ் போட்டிருக்கு. சிம்லா போயிட்டு வரதுக்கு வெறும் 7500 ரூபாய் தானா? அப்படியா? ரொம்ப நல்லதமா இருக்கு. உடனே டிக்கெட் புக் பண்ணி நீ வசந்தம் ஜாலியா டூர் போயிட்டு வாங்க. ஐயோ, இது எங்களுக்காக சொல்லல மாமா.
வீடு கம்பெனின்னு மெஷின் மாதிரி உழைக்கிற உங்களுக்காக தான் சொன்னேன். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறது ஒரு வாழ்க்கையா மாமா? நான் அவனுக்கு போன் பண்ணி உடனே டிக்கெட் புக் பண்ண சொல்றேன். நீலவேணி அக்காவும் கிரிஜாக்காவும் தனி கொடுத்தன போக முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருந்தாதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் மாமா. உங்க அன்பு என்ன புல்லரிக்க வைக்குதுமா. ஆனா என்ன நடக்கணுமோ அவன் தான் அதை முடிவு பண்ணுவான். இனிமே நாங்க அதை முடிவு பண்றோம் மாமா. உங்களுக்கு என்ன வேணும், உங்க நிம்மதிக்கு என்ன செய்யணும்னு நாங்க முடிவு பண்றோம் மாமா. வாய்க்கு ருசியா சமைச்சு போட நான் இருக்கேன் மாமா. வேதாந்தா எனக்கு ஒத்தாசையா மட்டும் இருந்தா போதும் மாமா. சரிம்மா, உன் விருப்பப்படியே பண்ணிக்கலாம். நான் போய் மிளகு வடை சுடுறேன் மாமா. சுடுமா சுடுமா. மாமா, நான் இப்பவே அவருக்கு போன் பண்ணி டிக்கெட் புக் பண்ண சொல்றேன். பரவாயில்லையே, சும்மா இல்லாம ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. தம்பி, சுறுசுறுப்பாவும் பரபரப்பாவும் இருந்தா தானே அடுத்து பண்ண வேண்டிய வேலையை நிதானமாவும் சுலபமாவும் பண்ணலாம். கரெக்டா சொன்னீங்க. உங்களை மாதிரி பொறுப்புள்ள இந்த மாதிரி நல்ல வேலை செய்யறவங்கள தான் எங்க ஐயாவுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அப்படியா? ஆமா, கையில என்ன ஒட்டடை குச்சி? அது வாரத்துல ஒரு தடவை இங்க இருக்கிற எல்லா இடத்தையும் ஒற்றை அடிக்கணுங்கிறது எங்க ஐயாவோட ஆர்டர். அதனாலதான் உங்க ரூம்ல இருந்து முதல்ல ஆரம்பிக்க போறேன். ஏறும்ல. போங்க போங்க, போய் அடிங்க. நீங்க வேலையை பாருங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன். எவ்வளவு ஒற்றை ஒரு வாரத்துக்குள்ள எவ்வளவு ஒற்றை வந்துருச்சு பாரு. இந்த கத்தியை பார்த்தா செடி வெட்டுற கத்தி மாதிரியும் தெரியல, காய்கறி வெட்டுற கத்தி மாதிரியும் தெரியல, குத்தி கொலை பண்ற கத்தி மாதிரில இருக்கு. என்ன அந்த ஆள்கிட்ட கேட்டுருவோம். அண்ணே, என்னண்ணே உங்க ரூம்ல இந்த கத்தி கிடந்தது? எங்கேயாவது கீழே கீழே கடந்து எடுத்து வச்சிருந்தீங்களா? இல்ல தம்பி, காசு கொடுத்து வாங்கினது. காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்களா? இதை எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்க? கொலை பண்ற. கொலை பண்றதுக்கா? என்னன்னு சொல்றீங்க? என்ன கையில கத்தியோட வந்த? அது ஒண்ணு இல்லம்மா, சோழ ரூம சுத்தம் பண்ண போயிருந்தேன். இவர் கையில வச்சிருக்கிறாரு இந்த கத்தி, அவர் ரூம்ல இருந்தது. எதுக்குன்னு கேட்டேன், கொலை பண்றதுக்குன்றாருமா. சொல்ல என்ன விளையாடாம சொல்லுங்க, எதுக்கு இந்த கத்தியை வாங்கி வச்சிருக்கீங்க? அதான் தம்பி சொன்னாப்ல இல்ல, கொலை பண்றதுக்காகத்தான். என்னையா அது? ஏதோ சப்பாத்தி சுடுறதுக்கு மாவு வாங்கி வச்சிருக்கிற மாதிரி சர்வ சாதாரணமா சொல்ற. யாரியா நீ? நான் ஒரு ஜெயில் பறவை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜெயில இருந்து விடுதலாகி வெளியில வந்திருக்கேன். இப்ப என்னுடைய லட்சியமே கொலையை பண்ணிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுதான். சந்தோஷம் நிறைஞ்ச இந்த வீடு ஒரு கோயில் மாதிரி. நீங்க இந்த மாதிரி பேசுறது அனுமதிக்க முடியாது. சொல்ல தயவு செஞ்சு உங்க மனசை மாத்திக்கங்க. மனசை மாத்திக்கிட்டா நான் இழந்ததெல்லாம் திரும்பி வந்துருமா? யோ, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனது யாரியா? அது உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. ஆனா நான் தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு பொம்பளை. பொம்பளையா? பொம்பளையா? யார் அது? நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இதுக்கு மேல என்னட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் அவளை சீக்கிரமா போட்டு தள்ளிடுவேன். உன்னை பார்த்த அன்னைக்கு வசந்த் மாமா உன்னை தப்பான ஆளுன்னு சொன்னாரு. அப்ப நான் உன் மேல பரிதாபப்பட்டு அவர் சொன்னதை கண்டுக்கல. நீ இவ்வளவு மோசமானவனா? இந்த பாருங்கம்மா, நீங்க என் பசி ஆத்துனீங்க, என் உயிரை காப்பாத்துனீங்க. உங்கள்கிட்ட நான் ஏன் பொய் சொல்லணும்? நான் தேடிக்கிட்டு இருக்க பொம்பளைய கண்டுபிடிச்சு கொலை பண்ணி அவ தலைய தனியா எடுத்துட்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு நானே சரண்டர் ஆயிருவேன். ஒரு உயிரை எடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது. ஆனா அவ உயிர் எடுக்கிற உரிமை அந்த யமனுக்கு இல்ல, எனக்கு தான் இருக்குது.
நீங்க வந்திருக்க இந்த வீடு உங்க சொந்த வீடு மாதிரி. மிச்சம் இருக்கிற இந்த வாழ்க்கைய இந்த வீட்டுல இருந்துகிட்டு நீங்க நிம்மதியா கழிக்கலாம். அதை விட்டுட்டு கொலை அது இதுன்னு நினைக்கலாமா? உங்க அட்வைஸுக்கு ரொம்ப நன்றிம்மா. அவளை நான் கொலை பண்ணாதான் எனக்கு நிம்மதி. இதுல யாரும் தலையிட வேண்டாம். நான் கத்தி வாங்கினதே அவளை குத்தி கொலை பண்ணத்தான். பவானி, இன்னைக்கு நம்ம மருமகளுங்க நடந்துகிட்ட விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க காட்டுற அந்த அன்பு உண்மை இல்லைன்றது மட்டும் தெரியுது. உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன சொன்ன நீ? என்ன பத்தி எதுக்குங்க கவலைப்படுறீங்க? நான் எல்லா சந்தோஷத்தையும் இந்த குறுகிய காலத்திலேயே அனுபவிச்சிட்டேன். நமக்குன்னு கடவுள் தந்த பரிசு இந்த 3 பிள்ளைங்க. நாளைக்கு அவங்க மூலமா வரப்போற மருமகளுங்க, அவங்களோட குழந்தைங்க எல்லாரும் உங்களை பத்திரமா பாத்துக்குவாங்க. நம்ம குடும்பம் ஒரு ஆலவிருட்சமா விரிஞ்சு வீடு முழுக்க சந்தோஷம் பரவி கிடக்கும். அதுக்கு காரணமா இருக்கிற உங்களுக்கு நம்ம மருமகளுங்க 3 பேரும் உங்களை கடவுளா நினைச்சு வணங்குவாங்க. இந்த கண்கொள்ளா காட்சிய இதே வீட்டுல இருக்கிற என்னோட ஆத்மா பார்த்து பார்த்து சந்தோஷப்படும். என்ன சொன்ன? ஆல விருட்சம். ஆனா நம்ம மருமகளுங்க அந்த ஆல விருட்சத்தோட விழுதுகளை வெட்டிட்டு போனோம்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எது நடந்தாலும் அதை தாங்கிக்கிற மனோதைரியம் உன்னோட சாவு எனக்கு கொடுத்திருக்கு பவானி. நான் கவலைப்படுவேனே தவிர
மனசு தளர மாட்டேன். மீரா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா. தப்பா? என்ன? அந்த சோழ நல்லவர் இல்ல மாமா. என்ன பண்ணா? ஏதோ செய்யதா மாமா அவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான். புரியுற மாதிரி சொல்ல. சோழையோட பையில பெரிய கத்தி இருந்துச்சா, எதுக்குன்னு விசாரிச்சா யாரையும் கொலை பண்றதுக்காக வச்சிருக்கேன்னு ஓப்பனா சொல்றான் மாமா. அவன் ஏற்கனவே ஜெயில இருந்தவனா மாமா. இத பாரு மீரா, காயம் பட்டு வந்தவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது ஒரு டாக்டரோட கடமை. அவன் நல்லவனா கெட்டவனான்னு ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம வீட்டு வாசல்ல பசியோட மயங்கி விழுந்த ஒருத்தனுக்கு நம்ம சாப்பாடு போட்டிருக்கோம். அவனுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னதுனால நம்ம வேலையும் கொடுத்திருக்கோம். நம்ம செஞ்சது தப்பு இல்லம்மா, தர்மம். அந்த தர்மம் நம்மளை எப்போதுமே காப்பாத்தும். புரியுதா? அந்த சோலையை இன்னைக்கு விட்டு விட்டு வெளியே அனுப்புறேன். யார் ராணி? உன்னோட அப்பாவித்தனமான முகத்தை பார்த்து நாங்க எல்லாரும் ஏமாந்துட்டோம். யார் ராணி? ஐயா, நான் புறப்பட தயாராயிட்டேன். இதுவரைக்கும் நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமா, பையில கத்தி வச்சிருக்காமே, எதுக்கு? ஐயா, கத்தி யார் கையில வச்சிருக்காராங்கிறத பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். சமயக்காரன் கையில வச்சிருந்தா காய்கறி நறுக்க பயன்படும். கசாப்புக்காரன் கையில வச்சிருந்தா ஆடு கோழி வெட்ட பயன்படும். நீ எதுக்கு கத்தி வச்சிருக்கன்னு கேக்குறேன். கொலை பண்றதுக்கு. யார கொலை செய்ய போற? ஐயா, யாருன்னு சொன்னா காப்பாத்த போறீங்களா? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலே அவங்கள காப்பாத்துற மாதிரி தான். போலீஸ்லயா? என்னையா நீங்க? போலீஸுக்கும் எனக்கு இருக்க பந்தம் பெரிய பந்தம் ஐயா. நீங்க போலீஸ்ல போய் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை தையா திட்டுவாங்க. நீ எக்கேட கொண்டு போ. நீ கிளம்பு. Get out from here. போறையா. பசிக்கு ஒருவேளை சோறு போட்டாலும் நான் நன்றியா நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு நாள் வச்சு எனக்கு சோறு போட்டிருக்கீங்க. உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன். மனுஷனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் மனுஷனா? போறையா. வாமா. ஏமா, உனக்கிட்ட உண்மையை சொன்னது தப்பா? பொய்ய சொல்லியிருந்தா நல்லவனா பாவப்பட்ட மனுஷனா இந்த வீட்டிலே தொடர்ந்து இருந்திருப்பேன். அப்படித்தானே? நான் கும்பிடுற தெய்வம் உன்னை காட்டி கொடுத்துருச்சு. ஆமா, காட்டி கொடுக்கிற சக்தி தெய்வத்துக்கு இருந்துச்சுன்னா இந்த கோயில்ல திருடுறாங்கல்ல, திருடும் பொழுதே காட்டி கொடுத்துருக்கோம். காட்டி கொடுத்தது சாமி இல்லம்மா, இந்த ஆசாமி. ஒரு பொம்பளைய கொலை பண்ண போறேன்னு சொல்றியே, அது பாவம் இல்லையா? நான் கொலை செய்யலன்னா எனக்கு பாவம் வருமா? அவ எந்த மூலையில இருந்தாலும் தப்பிக்க முடியாது. அம்மாடி, நீ இதுவரைக்கும் எனக்கு செஞ்ச உதவிக்கு என்னைக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். என் லட்சியத்துக்கு நீயே குறுக்க வந்தாலும் நான் வாங்கி வச்சிருக்கிற கத்தி உன் பக்கமும் திரும்பும். உன் மிரட்டலுக்கு பயப்படுறவன் நான் இல்ல. அம்மாடி, ஒரே ஒருத்திய குத்துறதுக்காகத்தான் கத்தி வாங்கி வச்சிருக்கிறேன். உன்னோட சேர்த்து 2 பேரை கொல்ல வச்சிடாத.